என்னடா இது? தூங்குனா தூங்குற ஆளு இன்னைக்கு என்ன புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன எது கடகடா கொடகொடா என்று ஒரு சத்தம். பசியா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். உலக யுத்தமே வந்தாலும் வயத்துக்கு வஞ்சனை பண்ணாம திங்கிற குடும்பம் எங்க குடும்பம். இன்னைக்கு ஒரே சண்டையில சோத்துக்கு வழி இல்லாம எங்களை இப்படி சாய்ச்சி புட்டீங்களே மாப்பிள. மேகல அடிய மேகம். என்னங்க இல்ல தூங்கட்டியோன்னு பார்த்தேன். இந்த கொழுப்பு தானே வேணாங்கிறது. குறுக்கோடிய சமைச்சு வச்சுட்டு சாப்பிட முடியாம நானே பசியோட படுத்து கிடக்குறேன். தூங்கிட்டியான்னு ஒரு கேள்வி வேற. அடி போடி எம்மாடி யாழினி. சும்மா இருப்பா. அம்மாவாது பொறுப்பா பதில் சொன்னாங்க. நான் செம்ம கோவத்துல இருக்க, உன்னை திட்டிடுவேன். பேசாம நான் ரூம்ல இருந்தேன். நீ வேலை பாரு, வீடு கிடைக்கும்னு ஆசை காட்டி இப்ப ஒண்ணுமே இல்ல. பசிக்க வேற செய்யுது. எனக்கும் அப்படிதான். முதல்ல லைட்டா பசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப உள்ள எரிமலை பொங்கி வடிகிற மாதிரி அப்படியே கப்ப 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 கப்பன்னு காந்துக்கிட்டு கிடக்குமா. ஏம்மா, ஒருவேளை நாம சண்டை போட்ட கோபத்துல சமைச்சது அத்தனையும் அந்த வல்லவன் பையன் கொட்டிக்கிட்டு இருப்பானோ? இப்ப எதுக்கு அவனை இழுக்குறீங்க? நீங்களாவது இப்பதான் பசிக்குதுன்னு சொல்றீங்க. அவன் தான் பாவம் மத்தியானத்துல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னத்த சொல்லிக்கிட்டு இருந்தானோ என்னத்த என்னாச்சு? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க இப்படி கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. அது வேறயா? உன் கால்ல விழுந்துதான் ரொம்ப வருஷம் ஆச்சடி. ஆமா, ஆனா இது வேறடி. பசியில தரையது கூரைய